புரியுதானே சொல்கிறது? இல்லறம் நல்லறம் தான்ப்பா. அந்த நல்லறத்தை நிலைநிறுத்துறது எப்படி? அதுக்காக நீ உழைக்கணும், அதுக்கான பாடுபடணும், அதுக்கான முயற்சியை நீ எடுக்கணும்னு தான் நம்ம சொல்கிறோம். எல்லாம் விட்டுட்டு வானா சொல்கிறோம். அது இந்த பரதேசி அப்படிலாம் சொல்ல மாட்டேன், விட்டுட்டு வாங்கன்னுலாம் சொல்ல மாட்டேன். நீ நல்லா இரு. அது இருக்க மாட்டேங்கில நொம்பலம், இந்த கஷ்டம் அந்த கஷ்டம்னு சொல்லி அழுகிற, புலம்புற, பஞ்சப்பாட்டு பாடுற, ஐயோயோன்னு ஒப்பாரி வைக்க. இது எப்படி நீ இல்லை நல்லறமாகும்? அங்கே வாரு மறுபடியும் பிள்ளைய மேலே ஆசை பாசம்னு நான் வேற மாதிரி கேட்பேன். அதான் எதை தியாகம் பண்ணிட்டேன்னு அப்பா அப்பதே கேட்டுட்டாங்க. அப்புறம் எப்படி நீ இல்லற நல்லறமாக முடியும்? நீ அந்த ஆசை பாசமெல்லாம் என்னால் தள்ள முடியாது அப்படின்னா நீ எப்படி இல்லற நல்லறமாக முடியும்? அந்த பிள்ளைகளுக்கு நீ எப்படி கற்றுக் கொடுக்க முடியும்? இப்போ நீ வாழ்கிற வாழ்க்கை உண்மையிலேயே நல்ல வாழ்க்கையா? எங்க சொல்லுங்க நீங்கள் எல்லாரும். அப்போ எங்களை மாதிரி தெரிஞ்சவங்க வளர்றதாவது கேட்டு நீ தெரிஞ்சுக்கணும்ல. அப்போ நிற்க மாட்டேங்கன்னா கடப்பாறை கம்பி வச்சு மண்டையில் ஒரே குத்தா குத்தி குளோஸ் பண்ணிட வேண்டியதான். வேற என்ன செய்ய முடியும்? போய் சேரு. இருந்துக்கிட்டு எதுக்கு? வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனை, கூட இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனை, என்ன மாதிரி ஆளுகளுக்கும் பிரச்சனை. போய் சேருன்னு அனுப்பிச்சிட வேண்டியதான். வேற என்ன செய்ய? எல்லாத்துக்கும் காரணம், நீ சொல்கிறதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் ஆசை தான். ஆசையை திறந்தா எல்லா கல்வியும் உள்ள வரும். உங்களை ஆசையும் திறக்காம இருக்கணும். கொஞ்சம் முன்னாடி வா. கடமையை நான் 2 பேருமே எடுக்கணும். வா வா, உன் கடமையை நான் என்னன்னு பார்க்கணும்.